தமிழகத்தில் புதிய கவர்னர் அறிவிப்பு அதிரடி மாற்றம். நண்பர்களே, வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் புதிய கவர்னர் மாற்றமா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பாத்தீங்கன்னா முடிந்த அளவிற்கு ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு புதிய ஆளுநரை ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துல பாத்தீங்கன்னா புதிய கவர்னர் பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமா பாத்தீங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய கவர்னராக ஓபிஎஸ்ஐ நியமிக்க பாரதிய ஜனதா கட்சி சில விதமான மர்மமான வேலைகளை பாத்தீங்கன்னா செய்து கொண்டு இருப்பதாக நமக்கு ஒருவரும் தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஓபிஎஸ்க்கு முதலில் அந்த தகுதிகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ்க்கு முழுமையான தகுதிகள் இருக்கிறது. காரணம் என்னன்னா 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பேற்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அழகாக ஒரு கனக்கச்சிதமாக நிச்சயமாக அனைத்தையுமே பண்ணுவாருன்றத நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஓபிஎஸ்க்கு புதியதாக கவர்னர் பதவியை எந்த நேரத்திலும் விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் முழுசா நம்புறது பிஜேபியை மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவர் இப்ப வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறார். பிஜேபி கை விட்டுருச்சுன்னா சரி ஓகே, பிஜேபி அவர் அறிவிச்சிருக்கிறாங்க, அப்ப அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்களை யார் காப்பாற்றுவாங்கன்னா அது அவருக்கே தெரியாது. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பேர் என்னதுப்பா, ஒரத்தநாடு எம்எல்ஏ, நல்ல பேராச்சே, மறந்துட்டேன். ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேரு மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு சரியா ஞாபகம். இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறார். அவரு பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆவாருன்றத பார்க்கணும். ஸோ இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழகத்தில் புதிய கவர்னராக யாரை பாத்தீங்கன்னா நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு அதிரும் புதிரும் பிளானை பாத்தீங்கன்னா போட்டுக்கொண்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது ஒருபுறம் கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக தமிழகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு புதிய கவர்னராக ஓபிஎஸ்ஐ பாத்தீங்கன்னா நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருப்பதாகத்தான் நானும் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி தமிழகத்தில் புதிய கவர்னராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ள மனிதராக யாரெல்லாம் மாற்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. புதிய கவர்னராக அறிவிக்க வேண்டிய நபராக நிச்சயமாக அண்ணனுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது அப்படின்னே நான் நம்புறேன். ஸோ 3 முறை பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவா இருந்திருக்கிறார். ஸோ டெஃபினெட்லி அவர் பார்த்துக்கிட்டோம் தமிழ்நாட்டை. பார்க்கலாம் நண்பர்களே.